சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிஎன்சி டர்னிங் மிஷினில் மேக்ரோ ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிஎன்சியில் மேக்ரோ எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் டு எ வேரியபிள். நம்ம வேரியபிள்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். as1 as2 அப்படின்னு லோக்கல் வேரியபிள் பார்த்திங்கன்னா as33 வரைக்கும், அதேமாதிரி as100லேருந்து as199 வரைக்கும் காமன் வேரியபிள். அடுத்து as500லேருந்து as999 வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் காமன் வேரியபிள். அப்புறம் as1000 ப்ளஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிஸ்டம் வேரியபிள். இந்த சிஸ்டம் வேரியபிள் பார்த்திங்கன்னா நம்மளோட மிஷினோட ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். இந்த லோக்கல் வேரியபிள், காமன் வேரியபிள், பர்மனெண்ட் காமன் வேரியபிள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்படின்னா நம்ம வந்து ஒரு போர் டயமீட்டர் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதனோட டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 mm. இது பார்த்திங்கன்னா 25 mm அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம போரிங் பார் வந்து 2 போருக்கும் ஒரே டூல் தான் ஓடும், ஓகேங்களா. ஆனால் ஒரு சில டிராயிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டாலரன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த 50 mm வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவன் ப்ளஸ்லேயும், இது வந்து 25 - ஓவன் அப்படி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓவன் ஆப்செட்டில் ப்ளஸ் பண்ணாலும் இந்த 50 ப்ளஸ் ஆகும், இந்த 25 ப்ளஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒவ்வொரு தடையும் வந்து ப்ரோக்ராமில் வந்து ஒரு 10 பீஸ் 20 பீஸ் ஓடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று இந்த வேல்யூ மாற்றுவோம், இல்லை இந்த வேல்யூ மாற்றுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த வேரியபிளில் கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஓன் கொடுத்து ப்ரோக்ராமு n1 கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு as100ன்னு கொடுத்துக்கிறோம். வேரியபிள் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்துக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் n1 ரப்பிங்கு, n2 வந்து போர் ரப்பிங்கு, n3 வந்து ஓடி ஃபினிஷிங்கு, n4ல் போர் ஃபினிஷிங்குன்னு போடுறோன்னு வைங்களேன். இதில் தான் வந்து நம்ம G1 x50 அப்படின்லாம் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். செகண்ட் லைனில் G1 x25 அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து நம்ம as100 இந்த இடத்துல வந்து x as100 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ப்ரோக்ராமில் இங்கே வந்து நம்ம 25 ஆல்ட்ரு பண்ண வேண்டியதே இல்லை. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் 25 01 02 அப்படி வந்து உங்களுக்கு தேவையான அளவு இங்கே மாற்றினீங்க, ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே மாற்றிக்கலாம். அங்கே மாற்றும்போது இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராம் கடைசிக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதனால் இந்த நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது சிம்பிள் வே டு ப்ரோக்ராம் கால்குலேஷன். நம்ம முதல்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராயிங் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 2 × 30 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. இந்த 30 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த லென்த் வந்து தெரியும், இந்த லென்த் வந்து நம்மளுக்கு 2 mmன்னு தெரியும், ஓகேங்களா. இப்போ ஆப்போசிட் தெரியாது, அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆப்போசிட்டு பை அட்ஜசன்ட் சைட் போடுவோம், ஓகேங்களா. அது அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா அப்படியே மேக்ரோவில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு தடையும் என்ன கால்குலேஷன் போட்டிருக்காங்கிறது நம்மளுக்கு மறந்து போயிடும் ஒரு தடவை ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கும்போது. ஆனால் இந்த மேக்ரோவில் வந்து டைரெக்டாக நம்ம இன்புட் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் ரீட் ஆகிட்டே இருக்கும், நம்ம பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்து ப்ரோக்ராம் ஸ்பேஸ் கேன் பி ரெடியூஸ்டு. இது எதுக்காகனா ப்ரோக்ராமோட லென்த்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது இப்போ நர்லிங்லாம் போட்டிங்கன்னா
G33 சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் பை லைனாக நிறைய லைன் நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதே மேக்ரோவில் ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் மேக்ரோ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமோட ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா we can modify it as per our requirements. நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்ரோ வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் நம்ம G71 72 வந்து அதுவும் வந்து மேக்ரோ தான். இருந்தாலும் அதில் இல்லாத ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம மேக்ரோவில் கொஞ்சம் பண்ணிக்கலாம். பெக் ட்ரில்லிங்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் G74 போடும்போது பார்த்திங்கன்னா டெப்த்து 5 mm கொடுக்குறோன்னா 1 mm ரிலீஃப் வந்து 1 mm அங்கே உள்ளே போன டெப்த்து இறங்கினதுலேருந்து 1 mm தான் ரிலீஃப் ஆகும். அப்புறம் மறுபடியும் 5 mm இறங்கும். அப்புறம் இங்கேருந்து 1 mm ரிலீஃப் ஆகும். ஆனால் மேக்ரோவில் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே 5 mm வருதுன்னா இங்கே என்ன பொசிஷன் முன்னாடி 5 mm நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா டெப்த்து 5 mm போயிட்டு ஃபுல்லாக இங்கே இனிஷியல் பாயிண்ட் வந்துடும். அப்புறம் மறுபடியும் 10 mm உள்ளே போகும். மறுபடியும் இங்கே ஃபுல்லாக வெளியில் வரும். அதனால் வந்து பிசுறு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். நம்மளுக்கு ட்ரில்லில் பிசுறு சிக்காது. அது ஒரு மெத்தடு. ஓடி குரூவு, ஐடி குரூவு, ஃபேஸ் குரூவு, ஆயில் குரூவு எல்லாம் வந்து நம்ம மேக்ரோவில் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம ப்ரோக்ராம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரேடியஸ் குரூவும் பண்ணிக்கலாம். அப்புறம் டபுள் ஸ்டார்ட் த்ரெட்டு, ட்ரிபிள் ஸ்டார்ட் த்ரெட்டு, டூல் லைஃபு, ஸ்பிண்டில் ஸ்பீடு கண்ட்ரோலு எல்லாமே வந்து நம்ம மேக்ரோவில் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். நாங்கள் அடுத்தடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம்.